எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம யூசேஜ் ஆஃப் அகர் ஆர் யதி பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஹிந்தி இதுலேயே வந்து பார்த்தோம்னா இருக்கிறதுலே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் அப்படின்னா இந்த அகரும் யதியும் தான். ப்ரீவியஸ் லெசன்ஸில் எல்லாமே ரொம்ப தரோவாக இருந்தோம்னா தான் இது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ கூட வந்து இது ரொம்ப கிளியராக இருக்கும்னு சொல்ல முடியாது. இது வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து அது பேஸ் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்ட் தான் இது, வந்து ஸ்ட்ரக்சரெல்லாம் கிடையாது. இது கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கிலீஷில் வந்து நம்ம கண்டிஷ்னல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இது. அதை பேஸ் பண்ணி இங்கிலீஷ் மாதிரியே தான் நான் இதை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த 4 கண்டிஷ்னல்ஸ் வரும்போது, அதாவது 0, ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட் பார்க்குறோம் இல்லைங்களா, அதே மாதிரி வரும்போது இது எப்படி ஃப்ரேம் பண்ணுன்றது அதே இதில் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜீரோ கண்டிஷ்னல் பற்றி நம்ம பார்க்கலாம். ஜீரோ கண்டிஷ்னல் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஒரு சில ஃபேக்ட்ஸ் பற்றியெல்லாம் பேசுவோம் இல்லைங்களா, ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் இல்லைன்னா ஒரு உண்மை. ஸோ இப்போ வந்து தண்ணியை கொதிக்க வச்சா, தண்ணியை சூடு பண்ணோம்னா அது கொதிக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு ஃபேக்ட். எப்போ நம்ம வந்துட்டு தண்ணியை கொதிக்க வச்சாலும் அது வந்து ஹீட் பண்ணாலும் அது கொதிக்க தான் செய்யும். அது வந்து இன்றைக்கி நம்ம வந்து சூடு பண்ணோம்னா கொதிக்கும், நாளைக்கு வந்து சூடு பண்ணால் கொதிக்காது, அப்படியெல்லாம் கிடையாது. என்றைக்குமே அது வந்து ஃபேக்ட் தான். அந்த உண்மை வந்து அப்படி தான். இன்னொன்று வந்து பர்சனல் ஃபேக்ட். இப்போ வந்து எனக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு உடனே வந்து ஃபீவர் வந்துடும் அப்படின்னா அது வந்து ஒருத்தரோட பர்சனல் ஃபேக்ட், அவருக்கு மட்டுமே அது பொருந்தும். ஆனால் அதுக்கும் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜீரோ கண்டிஷ்னல், அதாவது ஃபேக்ட் சம்மந்தப்பட்டது. ஸோ இஃப் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம இங்கிலீஷில் இஃப் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ஹிந்தியில் அகர் அல்லது யதி. ஸோ ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதிகமாக யூசேஜில் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அகர் தான். சில ரீஜன்ஸ் வந்து யதி அப்படின்றதும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதிகமாக வந்து அகர் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக வந்து இந்த ஃபேக்ட்ஸ், அதாவது இந்த ஜீரோ கண்டிஷனல் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வந்து இந்த அகர் கூட வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃபேக்ட் அப்படின்னாலே எப்போவுமே அது நடக்கிறது தான். ஸோ இன்றைக்கி நம்ம தண்ணியை வந்து சூடு பண்ணாலும் கொதிக்கும். ஸோ எப்போவுமே அது ரெகுலர் ஆக்டிவிட்டி மாதிரி தான். அதனால எப்பவுமே சிம்பிள் ப்ரெசன்ட்டில் போட்டுட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். நீங்கள் தண்ணீரை சூடு செய்தால் அது கொதிக்க துவங்கும். ஸோ நீங்கள் தண்ணீரை சூடு செய்தால் அந்த இல் சவுண்டுக்கு வந்து நம்ம அகர் வந்து போடுறோம். ஓகே, இஃப் தென் இங்கிலீஷில் வரும் இல்லைங்களா, அதுதான் இது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அகர் அல்லது யதி, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை போட்டு யூஸ் பண்ணுங்கள். எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அகர் ஆப் பானி கோ கரம் கர்த்தே ஹேன். ஸோ அகர் ஆப் பானி கோ கரம் கர்த்தே ஹேன், நம்ம யூஸ்வலாக வந்து என்ன சொல்லுவோம், தண்ணீரை சூடு பண்ணுறோம் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் வி ஹீட் வாட்டர். ஸோ இல்லை வந்துட்டு ஐ ஹீட் வாட்டர் அந்த மாதிரி சொல்கிறது. ஆப் பானி கோ கரம் கர்த்தே ஹேன். ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது. அதுக்கு முன்னாடி அகர் போடுங்க, அவ்வளோதான். அகர் ஆப் பானி கோ கரம் கர்த்தே ஹேன் கமா தென். ஓகே, இது வந்து தோ, தோன்னு சொல்லிடாதீங்க, இது வந்து தோ, இது வந்து தென். ஏ உபல்னே லக்தா ஹே, அதாவது ஏ அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, பானி. நீங்கள் 2 இடத்துல பானின்னு சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் சொல்லிக்கலாம், இல்லை வந்து ஏ அப்படின்னு சொன்னீங்கனாலும் போதும், இல்லை வ அப்படின்னு சொன்னீங்கனாலும் போதும். ஸோ தமிழில் வந்து யூஸ்வலாக வந்துட்டு தண்ணீரை சூடு செய்தால் அது கொதிக்க துவங்கும் அப்படின்னு அது அப்படின்ற மாதிரி அதை கொண்டு போவோம். ஹிந்தியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஏ அப்படின்றத அதிகமாக யூஸ் பண்ணுவோம். வ அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது, பட் அதிகமாக ஏ யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன். தமிழில் வந்து அது அப்படின்ற சவுண்ட் வச்சு அதிகமாக பேசுவோம். தண்ணீரை சூடு பண்ணோன்னா அது கொதிக்க ஆரம்பிக்கும் அப்படி சொல்லுவோம். இதே ஹிந்தியில் வந்து பேசும்போது அந்த அதுக்கு வந்து வஹ் அப்படின்னு சொல்லாமல் ஏ அப்படின்றத அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நான் வஹ்ன்னு போட்டால் தப்பானா தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகே, அகர் ஆப் பானி கோ கரம் கர்த்தே ஹேன் तो ये उबलने लगता है. सो एक बदला पानी வேணாலும் சொல்லலாம். अगर आप पानी को गर्म करते हैं तो पानी उबलने लगता है. सो पानी उबलने लगता है. सो கொதிக்க ஆரம்பிக்கும், கொதிக்க துவங்கும், அது கொதிக்கும், அந்த மாதிரி மீனிங். நீங்கள் வேகமாக ஓடினால் நீங்கள் டயர்ட் ஆகி விடுவீர்கள். அதாவது இது வந்து ஒரு ஃபேக்ட் பற்றி பேசும்போது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நீ வேகமாக ஓடனா நீ டயர்ட் ஆக தான் செய்வ. அதுக்குன்னு பர்டிகுலர் அந்த பர்சனை சொல்கிறதுல ஜென்ரலாகவே நம்ம சொல்லும்போது அந்த நீ, வா, போ, நீங்கள் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் ஹிந்திலையும். அகர் ஆப் தேஸ் தௌடத்தே ஹேன், அகர் ஆப் தேஸ் தௌடத்தே ஹேன் கமா தோ ஆப் தக் ஜாத்தே ஹேன், தோ ஆப் தக் ஜாத்தே ஹேன். ஸோ வேகமாக ஓடுனா டயர்ட் ஆகும். ஸோ ஜென்ரலாக வந்து யாராக இருந்தாலும் சரி ஓடுனாங்கன்னா டயர்ட் ஆகுங்க. மேபி ரேர் கேசஸில் வந்து ஒரு சூப்பர் ஹியூமனாக இருந்தாங்கன்னா வேணால் அவங்க ஓடுனாங்கன்னா அவங்க டயர்டாகாமல் இருப்பாங்க வேகமாக. பட் பெரும்பாலும் 99% யாராக இருந்தாலும் வேகமாக ஓடுனாங்க அப்படின்னா டயர்டாக தான் செய்வாங்க.
ஓகே, அகர் ஆப் தேஸ் தௌடते हैं तो आप तक जाते हैं. ஸோ சில பேர் வந்து இந்த கமா போடாமே எழுதுவாங்க. அப்படி போடுறதா இருந்தால் இந்த தோக்கு முன்னாடி போடணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த சென்டென்சஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா சில பேர் வந்து அகர் அப்படின்றது யூஸ் பண்ணாமல் தோ மட்டும் போட்டுக்குவாங்க. அதாவது ஆப் தேஸ் தௌடते हैं तो आप तक जाते हैं. அப்போது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல வந்து இந்த இஃப் கண்டிஷ்னல் வச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அகர் போட்டுட்டு தோ அவாய்ட் பண்ணியும் பேசுகிறத நம்ம கவனிக்கலாம். அகர் ஆப் தேஸ் தௌடते हैं आप तक जाते हैं அப்படியும் சொல்லுவாங்க. ஓகே, இதே நீங்கள் எக்ஸாமில் எழுதுறதா இருந்துச்சு அப்படின்னா அகர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக தோவும் போட்டு எழுதுங்க. அவாய்ட் பண்ணி எழுதாதீங்க. அந்த ஸ்போக்கனில் வரும்போது மட்டும்தான் சில பேர் அகர் தோ ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் அகர் அவாய்ட் பண்ணி தோ மட்டும் போட்டு பேசுவாங்க. சில பேர் வந்துட்டு தோ அவாய்ட் பண்ணிவிட்டு அகர் மட்டும் போட்டு பேசுவாங்க. அது ஸ்போக்கன் ஸ்டைல். பட் எக்ஸாம்லலாம் எழுதுறீங்க அப்படின்னா அகரும் யூஸ் பண்ணுங்கள், தோவும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது, நான் ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் என் டீச்சர் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார். அதாவது போய் சேர்ந்தால் அப்படின்ற அர்த்தத்தில் தான் நான் இந்த ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அதாவது இது வந்து பர்சனல் ஃபேக்ட், அவங்களுக்கு இது பொருந்தும். அதாவது தினந்தோறுமே எனக்கு இந்த ரூல் வந்து ஸ்கூலில் இருக்குது, நான் லேட்டாக போனால் எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அது பர்சனல் ஃபேக்ட். अगर मैं देर से स्कूल पहुंचता हूँ तो मेरी टीचर मुझे दंड देती है. ஸோ இது வந்து இப்போ சிம்பிள் ப்ரெசென்ட்லேயே நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ நான் ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் எங்கள் டீச்சர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அது இன்றைக்கி நான் லேட்டாக போனாலும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், நாளைக்கு போனாலும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், நாளான்னைக்கு லேட்டாக போனாலும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அது மாதிரி. ஸோ அதனால தான் எல்லாமே வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் நம்ம சொல்கிறோம். அகர் மே தேர் சே ஸ்கூல் பहुंचता हूँ तो मेरी टीचर मुझे दंड देती है இல்லைன்னா சஸா देती है, எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் எல்லாமே வந்து பவுஞ்ச்தா ஹூன்னு கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா அது அப்படியே மாற்றிடுங்க. அகர் மே தேர் சே ஸ்கூல் பहुंचती हूँ तो मेरी टीचर मुझे दंड देती है. பहुंचती அப்படின்னு அதை மாற்றிடணும். ஓகே, கோல்ட் வாட்டர் குடித்தால் எனக்கு ஃபீவர் வந்துவிடும். இதுவும் வந்து ஒரு பர்சனல் ஃபேக்ட். ஸோ அவர் வந்துட்டு எனக்கு எப்போ கோல்ட் வாட்டர் குடித்தாலுமே எனக்கு ஃபீவர் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அகர் மே டண்டா பானி பீத்தா ஹூ. ஸோ இதே ஒரு பெண் சொல்லும்போது அகர் மே டண்டா பானி பீத்தி ஹூ तो मुझे बुखार हो जाता है. मुझे बुखार हो जाता है. ஓகே, நாம் தண்ணீரை உறைய வைத்தால் அது திடமாகிவிடும். ஸோ தண்ணீரை ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து சாலிடாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறோம். அகர் ஹம் பானி கோ ஜமா கர்த்தே ஹேன். ஸோ ஜமா கர்த்தே ஹேன்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா வந்துட்டு ஃப்ரீஸ் கர்த்தே ஹேன் அப்படின்னே சொல்லிக்கலாம். ஓகே, தோ ய டோஸ் ஹோ ஜாத்தா ஹே. அதாவது ய அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, பானி. ஸோ நீங்கள் ரெண்டு இடத்துலையும் பானின்னே சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லிக்கலாம். அகர் ஹம் பானி கோ ஜமா கர்த்தே ஹேன் தோ பானி டோஸ் ஹோ ஜாத்தா ஹே. அதாவது டோஸ் அப்படின்னா வந்து சாலிட் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறோம். உங்களிடம் நல்ல வேலை இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பாக உள்ளீர்கள். இது வந்து ஜென்ரலாகவே எல்லோரும் சொல்கிறது தான். உனக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல வந்துட்டு ஒரு ஒர்க் இருக்கா, நல்ல வருமானம் இருக்கா அப்படின்னா உன் லைஃப் வந்து செக்யூராக இருக்குது. இது வந்து ஜென்ரலாகவே எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்ட் தான். ஓகே, நல்ல ஜாப், அதே மாதிரி அப்போ அது தட்ஸ் ஈக்குவல் டு செக்யூர் லைஃப். அந்த மாதிரி ஜென்ரலாகவே அது சொல்கிறது வந்து ஒரு ஜாபோ இல்லை ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வச்சு தான் நிறைய பேர் அதை கன்சிடர் பண்ணாங்க. அது வந்து ஒரு ஃபேக்ட். அகர் ஆப்கே பாஸ் ஏக் அச்சி நௌக்கரி ஹே तो आप जीवन में, सो வாழ்க்கையில் जीवन में सुरक्षित है. जीवन में सुरक्षित है. ஸோ சுரக்ஷித் அப்படின்னா செக்யூராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அடுத்தது வந்து ஃபஸ்ட் கண்டிஷனல். கண்டிஷனல்ஸில் ஃபஸ்ட் கண்டிஷன் வச்சு நம்ம பேசுகிறோம் இப்போது. அது என்ன அப்படின்னா ஜென்ரலாகவே இது நம்ம அதிகம் யூசேஜில் இருக்கிறது. இதுவும் வந்து இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். மேலே இருக்கிறதும் ஓரளவுக்கு ஈஸி தான். சிம்பிள் ப்ரெசென்ட் நான் வச்சுட்டு அப்படியே யூஸ் பண்ணுறது. இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் நல்லா நான் வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது ஜென்ரலாக நம்ம புக்ஸில் பார்க்குறது தான். பட் எக்ஸாக்டாக இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் வந்து இது ஒரு ஹிண்ட்டு தான். ஓகே, அகர் ப்ளஸ் ஏ ஹோ கரே கரேங்கே அதெல்லாம் வந்துச்சுன்னா தோ போட்டுட்டு ஓ ஹோகா ஹோ சக்தா ஹே அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம். இது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட் கண்டிஷனல். ஆக்சுவலாக கண்டிஷனல்னு நாங்கள் கொடுத்துருக்கணும், கண்டிஷன் போட்டேன். கண்டிஷனல். ஓகே,
நீங்கள் நேரத்திற்கு வந்தால் நம்மால் வேலையை சரியான நேரத்திற்கு முடிக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டான டைமுக்கு வந்தீங்க அப்படின்னா அவங்க இப்போ ஒரு ஆர்டர் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த ஆர்டர் கொடுக்குறக்கு டெலிவர் பண்ணுறக்குன்னு ஒரு டைம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீ முதல்ல ஒழுங்காக ஒரு கரெக்டான டைமுக்கு வந்தனாலே நம்ம ஆர்டரை வந்து கரெக்டான டைமுக்கு டெலிவர் பண்ணிடலாம். அதுதான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் நேரத்திற்கு வந்தால் நம்மால் வேலையை நேரத்திற்கு முடிக்க முடியும். ஸோ இது வந்து ஃபேக்டெல்லாம் கிடையாது, இது வந்து ஒரு கண்டிஷன். நீ வந்தால் இதை முடிக்கலாம், நீ வரலைன்னா முடிக்க முடியாது, அதுதான் இதை சொல்கிறோம். ஸோ இதை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னா அகர் போட்டுட்டு அந்த ஃப்யூச்சர் டென்ஸ் சென்டென்சஸை யூஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து நம்ம கரேங்கே, கரோகே அப்படியெல்லாம் முடிப்போம் இல்லைங்களா, அந்த இதில் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த கடைசியாக எண்ணில் வரக்கூடிய சவுண்டை வந்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படியே ஃப்யூச்சர் டென்ஸ் சென்டென்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணலாம். பட் அதிகமாக வந்து பார்த்தோம்னா அந்த எண்ட் சவுண்ட்ஸு ஜாவோகே, ஆவோகே அப்படின்னெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, கரோகே, கரேங்கே, ஜாயேங்கே அப்படியெல்லாம் சொல்லும்போது அந்த கே சவுண்ட், கரேங்கே அப்படின்னு இருக்குன்னா இந்த கே எடுத்துகிட்டு கரே அப்படின்னு மாற்றுவாங்க. ஓகே, கரேகா அப்படின்னா கா சவுண்ட் எடுத்துகிட்டு கரே, அந்த மாதிரி. ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த எண்டு சவுண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறது. இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக போடுறதா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் ஃபுல்லாக போட்டு கூட நீங்கள் பேசலாம். நீங்கள் நேரத்திற்கு வந்தால் நம்மால் வேலையை சரியான நேரத்திற்கு முடிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இது வந்து ஹிண்ட் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் சரியான அப்படின்றக்காக. அகர் ஆப் சமை பர் ஆயே, ஸோ ஆப் சமை பர் ஆயேங்கே, நீங்கள் வருவீர்கள் அப்படின்னு என்ன சொல்லுவோம், ஆப் ஆயேங்கே அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த கே சவுண்ட் மட்டும் எடுத்துருங்க. அகர் ஆப் சமை பர் ஆயே, ஸோ இந்த இடத்துல நான் ஆயேங்கே அப்படின்னே சொல்லிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சொல்லிக்கலாம். பட் இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஸ்டைல். आए कमा तो हम समय पर काम खत्म कर सकते हैं. ஸோ खत्म कर सकते हैं சொல்லலாம், இல்லை खत्म कर सकते हैं சொல்லலாம். ஓகே, काम खत्म कर सकते हैं, ஸோ நம்மளால் முடிக்க முடியும். ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் நம்ம செகண்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸில் படிச்சிருப்போம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி எழுதுங்க. நம்மளால் முடிக்க முடியும். ஸோ सकते हैं முடியும்னு என்ன, सकते हैं. अगर आप समय पर आए तो हम समय पर काम खत्म कर सकते हैं. அவன் வீட்டுக்கு போனால் அவனால் ரெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து உடம்பு முடியல, டயர்டாக இருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் அவனை வந்து வீட்டுக்கு அனுப்புகிறேன். ஏன் அவனை வீட்டுக்கு அனுப்புனா, அவன் வீட்டுக்கு போனால் அவனால் ரெஸ்ட் எடுக்க முடியும்ல, இங்கேருந்து அவனால் ரெஸ்ட் எடுக்க முடியாது, அந்த மாதிரி பேசுகிறது. ஓகே, சிச்சுவேஷன் இப்பவும் கற்பனை பண்ணிக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். அவன் வீட்டுக்கு போனால், அகர் வ கர் ஜாயே, வ கர் ஜாயேகா அப்படின்னு சொல்லுவாங்களா, அவன் வீட்டுக்கு போவான்னு என்ன, வ கர் ஜாயேகா. ஸோ அந்த கா சவுண்ட் எடுத்துட்டோம், முன்னாடி வந்து அகர் போடுறோம், அவ்வளோதான். அகர் வ கர் ஜாயே கமா தோ வ ஆராம் கர் சக்தா ஹை, அவனால் ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னா வ ஆராம் கர் சக்தா ஹை. இது வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரேம் பண்ணதை அதை அப்படியே போடுறோம். அடுத்தது, எல்லாம் சரியாகி விட்டால் நாம் சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். நாம் சீக்கிரம் வீட்டுக்கு போவோம், எல்லாம் சரியாகி விட்டால். ஸோ எல்லாம் சரியாகி விடும் அப்படின்னா என்ன சொல்லுவோம், சப் டீக் ஹோ ஜாயேகா அப்படின்னு சொல்லுவோங்களா, சப் டீக் ஹோ ஜாயேகா. ஸோ கா சவுண்ட் எடுத்துகிட்டு முன்னாடி வந்து இந்த இல் சவுண்டுக்கு வந்து அகர் மட்டும் போடுங்க. எதி போடலாமான்னா போட்டுக்கலாம், அகர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அகர் சப் டீக் ஹோ ஜாயே கமா தோ ஹம் கர் ஜல்தி ஜாயேங்கே, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். ஸோ நம்ம எப்போ வீட்டுக்கு போவோம், இதெல்லாம் சரியாயிடுச்சுன்னா நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போவோம், இல்லைன்னா லேட்டாக போவோம், அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ இந்த செகண்ட் பார்ட் வந்து நம்ம எந்த ஃபார்ம் நம்ம படிச்சிருக்கோமோ அந்த ஃபார்மை நான் வச்சுட்டு போடுறது தான். கிளைமேட் நல்லா இருந்தால் இன்று நாம் பார்க்குக்கு போவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குக்கு போவோமா அப்படின்னு ஒரு குழந்தை நம்மக்கிட்ட கேட்குதுன்னா, கிளைமேட் நல்லா இருந்தால் இன்றைக்கி போவோம், இல்லைன்னா நாளைக்கு போகலாம், அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ கிளைமேட் நல்லா இருக்கும் அப்படின்னு மாற்றுங்க. மோசம் டீக் ஹோகா, ஓகேங்களா, மோசம் டீக் ஹோகா. ஸோ இது வந்து மோசம் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் மௌசம்னு ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்லுவாங்க. ஸோ ஹோகாவில் வந்து அந்த கா எடுத்துறோம், ஹோன் மட்டும் போடுறோம். அகர் மௌசம் டீக் ஹோ கமா तो आज हम पार्क में जाएंगे. பார்க் ஜாயேங்கேன்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான், பார்க் மே ஜாயேங்கேன்னு சொன்னீங்கன்னா கூட ஓகே தான்.
ஒரு பிளேஸுக்கு வந்து போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறோன்னா மே தான் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து கல்யாணத்துக்கு போகிறேன் அப்படின்னா ஷாதி கோ ஜா ரஹா ஹூம் ஜா ரஹி ஹூன்னு சொல்லிடக்கூடாது. கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கேன்னா ஷாதி மே ஜா ரஹா ஹூம் ஷாதி மே ஜா ரஹி ஹூம் அப்படி தான் சொல்லணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கோ போடலாம்னா போட மாட்டோம். ஓகே, இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே வந்து தமிழில் வர மாதிரியே போட முடியாது, சில சேஞ்சஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். நீங்கள் உழைத்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் உழைத்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இப்போ வந்து ஒருத்தர் கேட்குறாரு, நான் வெற்றி அடைவேனா, நான் ஜெயிச்சிருவேனா அப்படின்னா, நீங்கள் உழைச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறோம். அகர் ஆப் மெஹனத் கரேங்கே, ஸோ அந்த இடத்துல கே அப்படின்ற சவுண்டை எடுத்துகிட்டு போடுறோம். அகர் ஆப் மெஹனத் கரே தோ ஆப் சஃபல் ஹோ. ஸோ இந்த இடத்துல வந்து ஹோ அப்படின்னு நிறுத்துகிற ஒரு ஸ்டைல் இருக்குது, பட் அது ரொம்ப கம்மி தான். ஹோங்கன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சில பேர் இந்த ஹோ அப்படின்றது போட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க. எப்படி இந்த இடத்துல வந்து நம்ம இதை ஸ்டாப் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து இந்த என் சவுண்டை வந்து சில பேர் இதையும் ஸ்டாப் பண்ணுவாங்க. இது ஒரு வேர்டு இருக்குது, இப்படி ஒரு ஸ்டைல், பட் இது அதிகமாக யூசேஜில் இருக்காது. பெரும்பாலும் இந்த ஹோங்கேன்னு ஃபுல்லாகவே சொல்லிடுவாங்க. வெற்றி பெறுவீர்கள்னா ஆப் சஃபல் ஹோங்கே. अगर आप मेहनत करें இல்லை கரேங்கேன்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். तो आप सफल होंगे. சுரேஷ் அமைதியாக இருந்தால் எல்லோருக்கும் நல்லது. அகர் சுரேஷ் ஷாந்த் ரஹே. ஸோ இப்போ வந்து சுரேஷ் அமைதியாக இருப்பான் அப்படின்னு என்ன, சுரேஷ் ஷாந்த் ரஹேகா. ஸோ அந்த கா சவுண்டை எடுத்துட்டோம். அகர் சுரேஷ் ஷாந்த் ரஹே तो सब के लिए अच्छा हो. அதாவது சப்கேலியே அச்சா ஹோகா இல்லைன்னா ரஹேகா, எது வேணாலும் சொல்லலாம். எல்லாத்துக்கும் அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரி ரஹேகாவா ஹோகாவாங்கிறதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஓகே, உங்களுக்கு ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் இந்த புத்தகத்தை படியுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், ஸோ வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது சாத்தே ஹே அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணுறப்போ. அகர் ஆப் ஹிந்தி சீக்னா சாஹே தோ சாஹ்தே ஹே அப்படின்னு சொல்லுவோம். ஐ வாண்ட் டு லேர்ன் ஹிந்தி. ஸோ இந்த இடத்துல வந்து சாஹ்தே ஹேல வந்து அந்த ஹே எடுத்துகிட்டு சாஹே அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறோம். இல்லை நான் ஃபுல்லாகவே நான் வந்து சாஹ்தே ஹே அப்படின்ற சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லிக்கலாம். அகர் ஆப் ஹிந்தி சீக்னா சாஹ்தே ஹே அப்படின்னு போட்டு தோ இஸ் கிதாபுக்கோ படியே, तो इस किताब को पढ़िए இல்லை चाहें அப்படின்றதோட நிறுத்தினாலும் ஓகே தான். अगर आप हिंदी सीखना चाहें तो इस किताब को पढ़िए. ஸோ படியே அப்படின்னு சொல்கிறதே ரெஸ்பெக்ட் தான். படியேகான்னு சொன்னிங்கன்னா இன்னுமே ரெஸ்பெக்டாக சொல்கிறது. நிறைய பேர் வந்து அந்த நா ஃபார்ம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது பெரிய இதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. யஹா இப்போ வந்து யஹா ஆவோ அப்படின்னு ஒருத்தங்களை கூப்பிடுறோம் அப்படின்னா யஹா ஆனா அப்படின்னு கூப்பிடலாம். ஓகே, அதே மாதிரி வந்து யஹா ஆயியே அப்படின்னு சொல்லும்போது யஹா ஆயியேகா அப்படின்னு சொல்லுவோம். ஆயியேகா அப்படின்றது வந்து யாரையாவது வந்து இன்வைட் பண்ணுற மாதிரி. இப்போ நாளைக்கு இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆப் கல் யஹா ஆயியேகா, நாளைக்கு இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து ஆவோ ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணணுன்னா யூஸ் பண்ணுங்கள். ரெஸ்பெக்டில் வந்து ஆயியேவே யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பெரிய இதுவும் கிடையாது. உனக்கு நல்ல உணவு சாப்பிட வேண்டும் என்றால் அம்மா செய்த உணவை சாப்பிடு. ओके, अगर तुम अच्छा खाना खाने का अगर तुम्हें अच्छा खाना खाने का मन करे. ஸோ இப்போ வந்து உன் மனசில் வந்துட்டு ஆசை இருக்குது அப்படின்னா, மண் அப்படின்னா வந்துட்டு அந்த எண்ணம். ஓகேங்களா, ஆக்சுவலாக மண் அப்படின்னா வந்து மைண்டு, நம்மளோட மைண்டு தான் வந்து ஹிந்தியில் மண் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து என்னென்னா, எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது, உனக்கு வந்து நல்ல உணவு சாப்பிடணும் போல் இருந்துச்சு அப்படின்னா அம்மா கையால் சாப்பிடு அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ். அகர் துமே அச்சா கானா கானே கா. ஸோ நல்ல உணவு சாப்பிடணும்னு எண்ணம் இருந்துச்சுன்னா, அச்சா கானா கானே கா மன் கரே தோ மா கே ஹாத் கா கானா காவோ. ஸோ அம்மா கைகளால் செஞ்ச உணவை சாப்பிடு, மா கே ஹாத் கா கானா காவோ. ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். யாராவது பேசும்போது கேட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து இந்த அகர் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம மனசில் வந்து நிற்கும், இல்லைன்னா டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் இங்கே வர வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் வரலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கம் யூ கேன் கம், அதுதான் அது. ஸோ இஃப் யூ வாண்ட் அதுதான் அது. அகர் ஆப் யஹா ஆனா சாஹ்தே ஹேன்,
ओके, अगर आप यहाँ आना चाहते हैं तो आप आ सकते हैं, तो आप आ सकते हैं. ஸோ இதை வந்துட்டு சாஹே அப்படின்றதோட நான் நிறுத்தலாமான்னா நிறுத்திக்கலாம். அகர் ஆப் யஹா ஆனா சாஹே தோ ஆப் ஆ சக்தே ஹேன் அப்படியும் சொல்லலாம், இல்லை ஃபுல்லாகவே சொல்லியும் சொல்லலாம். உங்களுக்கு பரவாயில்லை என்றால் நான் இப்போ போகட்டுமா? இப்போ யாருக்காவது வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை ஏதாவது, இப்போ நம்ம கேட்போம் இல்லைங்களா, இப்போ நீங்கள் ஓகேவா, உங்களுக்கு ஓகேவா இருக்கா, ஆர் யூ ஃபீலிங் பெட்டர், இப்போ நான் கிளம்பட்டுமா, அதாவது நீங்கள் மேனேஜ் பண்ணிக்குவீங்களா, ஹேண்டில் பண்ணிக்குவீங்களா, அது உடம்பு சரியில்லையா இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கேட்போம் இல்லைங்களா, இப்போ உங்களுக்கு ஓகேங்களா, நான் கிளம்பட்டுமா, அந்த மாதிரி சொல்கிற ஒரு ஆங்கிளில் நான் கொடுத்துருக்கேன். அகர் ஆப் டீக் ஹே, அகர் ஆப் டீக் ஹே, இஃப் யூ ஆர் ஃபைன், अगर आप ठीक हैं तो क्या अब मैं जा सकता हूँ, तो क्या अब मैं जा सकता हूँ. ஸோ இந்த அப் வந்து எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இதே ஒரு பெண் கேட்குற மாதிரி இருந்தால் சக்தி ஹூன்னு மாற்றணும். பெரும்பாலும் நான் இந்த லெசனில் வந்து எல்லாமே வந்துட்டு நான் ஒரு மேஸ்குலைன் ஜெண்டர் பேஸ் பண்ணி தான் நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஏன்னா ரொம்பவுமே இது கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதில் வந்துட்டு சக்தி போட்டோம்னா இன்னும் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து ஒரு பெண் பேசும்போது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறத பார்த்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அகர் ஆப் டீக் ஹே தோ கியா மே அப் ஜா சக்தா ஹூ, இல்லைன்னா கியா அப் மே ஜா சக்தா ஹூ. அப் வந்து நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இதே ஒரு பெண் பேசும்போது தோ கியா அப் மே ஜா சக்தி ஹூ அப்படின்னு கேட்கணும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்களால் எல்லாம் செய்ய முடியும். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, உனக்கு துணிச்சல் இருந்ததுன்னா உன்னால் எல்லாமே செய்ய முடியும், சாதிக்க முடியும். அந்த இதில் கொடுத்துருக்கேன். அகர் ஆப் மே சாஹஸ் ஹே, அகர் ஆப் மே உனக்குள்ளார அந்த கரேஜ் இருந்துச்சுன்னா, உனக்குள்ளே அந்த தைரியம் இருந்துச்சுன்னா, அதுதான் அந்த மீனிங். அதனால தான் மே யூஸ் பண்ணுறோம். அகர் ஆப் மே சாஹஸ் சாஹஸ் ஹே கமா தோ ஆப் சப் குச் கர் சகேங்கே, உங்களால் எல்லாம் செய்ய முடியும். இந்த ஃப்யூச்சர் டென்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இதே வந்து நீங்கள் ப்ரெசென்ட்லேயே சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அப் சப் குச் கர் சக்தே ஹேன்னு கூட சொல்லிக்கலாம். இது நான் கம்ப்ளீட்டாகவே ஃப்யூச்சரில் கொடுத்துருக்கறனால சகேங்கேன்னு கொடுத்துருக்கேன். உங்களால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு ஃப்யூச்சரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இப்போ ப்ரெசென்ட்லேயே நான் அது சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா அகர் ஆப் மே சாஹஸ் ஹே தோ ஆப் சப் குச் கர் சக்தே ஹேன்னு கூட இந்த சென்டென்ஸை சொல்லலாம். நீங்கள் நேரத்திற்கு வந்தால் நாம் வேலையை நேரத்திற்கு முடிப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி சென்டென்ஸ் தான் இது. ஸோ இது வந்து முடிப்போம் அப்படின்ற ஆங்கிளில் நான் இதை கொடுத்துருக்கேன். அகர் ஆப் சமை பர் ஆத்தே ஹேன், அகர் ஆப் சமை பர் ஆத்தே ஹேன் தோ ஹம் காம் சமை பர் கத்ம கரேங்கே. ஸோ இந்த இடத்துல வந்து ஆத்தே ஹேன் அப்படின்னா இல்லை ஆயேங்கேன்னு சொன்னீங்கன்னா கூட ஓகே தான், இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. அகர் ஆப் சமை பர் ஆத்தே ஹேன் தோ ஹம் காம் சமை பர் கத்ம கரேங்கே. ஸோ இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல ஆத்தே அப்படின்னா, இப்போது வந்து ஒரு லாங் டியூரேஷன், இப்போது நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 3 months அவங்க வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இதை நம்மளால் முடிச்சிட முடியுமா அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக டைமுக்கு வந்தீங்கன்னா முடிச்சிடலாம். அந்த மாதிரி ஆங்கிள் நீங்கள் எப்போவுமே இந்த சென்டென்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து 3 மாதம் இதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 3 மாதமாக நீங்கள் கரெக்டாக ரெகுலராக அந்த ஆன் டைமுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் இது ரெகுலர் ஆக்டிவிட்டியாக இதை கொடுக்குறோம். நீங்கள் படித்தால் வெற்றி பெறலாம், நீங்கள் படித்தால் வெற்றி பெறலாம். अगर आप पढ़ेंगे, अगर आप पढ़ेंगे तो आप सफल हो सकते हैं. So आप सफल हो सकते हैं. So you could win. அந்த ஃபார்ம் இது. நீங்கள் நினைத்தால் எல்லாம் சரியாக்கலாம், நீங்கள் நினைத்தால் எல்லாம் சரியாக்கலாம். ஸோ இது வந்து குட் ஃபார்ம். நான் எல்லாமே இது வந்து கலந்து தான் கொடுத்துருக்கேன். ஓகே, வில், குட் எல்லாமே. கேன். அகர் ஆப் படேங்கே தோ ஆப் சஃபல் ஹோ சக்தே ஹேன், நீங்கள் நினைத்தால் எல்லாம் சரியாக்கலாம். அகர் ஆப் சாஹேன் தோ, அதாவது நீங்கள் மனசு வச்சிங்கன்னா இதை முடிக்கலாம் அப்படின்னலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஃபார்ம். அகர் ஆப் சாஹேன் தோ சப் குச் டீக் கர் சக்தே ஹேன். ஸோ யூ கேன் sort out everything அந்த மாதிரி சொல்கிறோம். आप सब कुछ ठीक कर सकते हैं. நீங்கள் அங்கே போனால் அதை பார்ப்பீர்கள். இப்போ நம்ம யாராவது நம்ம வந்து அட்ரஸ் கேட்டுட்ருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கனாலே அதை பார்ப்பீங்க, நீங்கள் வந்து எங்கேயும் திரும்ப வேணாம், நேராக போனீங்கனாலே அது கண்ணில் தெரியும், கண்ணில் படும், அந்த மாதிரி சொல்கிறது.
अगर आप वहाँ जाएंगे இல்லை जाएं எப்படி வேணாலும் சொல்லலாம். अगर आप वहाँ जाएंगे तो आप वह देखेंगे இல்லைன்னா आपको वह दिखेगा அப்படின்னும் சொல்லலாம். அதாவது உங்கள் கண்ணில் அது படும் அப்படின்னும் சொல்லலாம். आपको वह दिखेगा உங்கள் கண்ணில் அது படும் அப்படின்னு சொல்றதுக்கு दिखेगाன்னு சொல்லிக்கலாம். अगर आप वहाँ जाएंगे तो आप वह देखेंगे இல்லைன்னா तो आपको वह दिखेगा அப்படின்னும் சொல்லலாம். ஸோ திகேகான்னு சொன்னீங்கன்னா அந்த மீனிங் வந்து உங்கள் கண்ணில் படும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். எனக்கு நேரம் கிடைத்தால் நான் உங்களை சந்திப்பேன். எனக்கு நேரம் கிடைத்தால் நான் உங்களை சந்திப்பேன். இஃப் ஐ கெட் டைம் ஐ வில் மீட் யூ. அதாவது இன் ஃபியூச்சர். அதாவது अगर मुझे समय मिलेगा अगर मुझे समय मिलेगा तो मैं आपसे मिलूँगा तो मैं आपसे मिलूँगा. அடுத்தது செகண்ட் கண்டிஷனல் நம்ம பார்க்க போகிறோம். இமேஜினரி. ஓகே, இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்படி விழுந்தால் எனக்கு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லாட்ரி அடித்தா நான் அதை வாங்குவேன், நான் அங்கே போனேன்னா இதை பார்ப்பேன், நான் ஆஸ்திரேலியா போனேன்னா அந்த ஊருக்கு போவேன், நான் ஆஸ்திரேலியா போனால் அந்த ஸ்டேடியம் போவேன், அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இது வந்து இப்போதைக்கு இமேஜினரி. இது வந்து எப்போவுமே இமேஜினரியாகவும் இருக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இப்போ வந்து இது ப்ரெசண்ட்டில் இமேஜினரியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து எப்பவுமே லைஃப் லாங் வந்து இது இமேஜினரியாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்யூச்சரில் இது வந்து நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அதுதான் இது. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் பேசிக்காக அந்த ஜாத்தா பாத்தா அதை வச்சு தான் எழுதுவோம். இதுதான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு இந்த அகர் ஃபார்ம்ஸ்லேயே வச்சு. அகர் ஏ ஹோத்தா தோ ஓ ஹோ ஜாத்தா ஓ ஹோ பாத்தா அந்த மாதிரி நம்ம மாற்றணும். நான் அந்த நாட்டில் இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக அங்கே போவேன். ஸோ அந்த நாட்டில் இருந்தேன்னா நான் அங்கே போவேன் அந்த மாதிரி சொல்கிறது. தமிழில் வந்து இருந்திருந்தால் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை இருந்தால் அப்படின்னும் சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் தமிழோட கொஞ்சம் மேட்ச் ஆகாது ஹிந்தியில். நம்ம கேர்ஃபுல்லாக தான் இதை ஃப்ரேம் பண்ணணும். அகர் மே உஸ் தேஷ் மே ரெஹ்தா. ஓகே, நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லைங்களா, இஃப் ஐ லிவ்ட் இன் தட் கண்ட்ரி. ஸோ லிவ்ட் அப்படின்னு பாஸ்டில் சொல்லுவோம். வை? பிகாஸ் அது வந்து கம்ப்ளீட்லி இமேஜினரி. अगर मैं उस देश में रहता, இது ஒரு பெண் சொல்லும்போது अगर मैं उस देश में रहती तो मैं वहाँ ज़रूर जाता. ஒரு பெண் சொல்லும்போது இந்த இடத்துல ஜாத்தின்னு மாற்றணும். இந்த இடத்துல रहती, இந்த இடத்துல जाती. अगर मैं उस देश में रहता तो मैं वहाँ ज़रूर जाता. ஓகே, ஸோ रहताன்னு சொன்னோம்னா இங்கே जाता, रहतीன்னு சொன்னோம்னா जाती. எனக்கு லாட்ரி அடித்தால் என்னால் அந்த வீட்டை வாங்க முடியும். எனக்கு லாட்ரி அடித்தால் என்னால் அந்த வீட்டை வாங்க முடியும். அகர் மேரி லாட்ரி லக் ஜாத்தி. அகர் மேரி லாட்ரி லக் ஜாத்தி. இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் பைஹார்ட் பண்ணி நான் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அகர் மேரி லாட்ரி லக் ஜாத்தி, அதாவது லாட்ரி எனக்கு அடிச்சதுன்னா அந்த மாதிரி மீனிங். தோ மே வ கர் கரீத் பாத்தா. தோ மே வ கர் கரீத் பாத்தா. ஸோ என்னால் அந்த வீட்டை வந்து வாங்க முடியும் அந்த மாதிரி சொல்கிறது. எனக்கு லாட்ரி அடித்தா என்னால் வாங்க முடியும். இது கம்ப்ளீட்லி இமேஜினரி. லாட்ரி அடிக்கும் அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. அடித்தா என்னால் வாங்க முடியும் அந்த மாதிரி. ஸோ இதே வந்து நான் இந்த இடத்துல வந்துட்டு மே கரீதூங்கான்னு சொல்லாமன்னா தாராளமாக சொல்லலாம். அகர் மேரி லாட்ரி லக் ஜாத்தி தோ மே உஸ் கர் கோ கரீதூங்கா. இதே ஒரு பெண் சொல்லும்போது மே உஸ் கர் கோ கரீதூங்கி அப்படின்னு மாற்றிக்கணும். நீங்கள் அதை கற்றிருந்தால் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் பற்றி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த வேலைங்க, நீங்கள் கேட்கவே வேண்டாம், இமேஜினரியாக சொல்கிறது. நீ அதை படிச்சிருந்தனா இந்த வேலை கிடைக்கும், இதை படிச்சிருந்தா இந்த வேலை கிடைக்கும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்ம படிக்கல, அந்த கோர்ஸ் நம்ம முடிக்கலைங்கிறது தான் இதோட ஆக்சுவல் அர்த்தம். अगर आप वह सीख जाते, अगर आप वह सीख जाते तो आपको यह नौकरी मिल जाती. अगर आप वह सीख जाते तो आपको यह नौकरी मिल जाती. நீங்கள் அதை படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலை கிடச்சிருக்கும், இந்த உத்தியோகம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நௌக்கரி ஃபெமினைன், அதனால ஜாத்தின்னு சொல்கிறோம். இதே வந்து சீக் வந்து ஜாத்தே அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அகர் ஆப் வ சீக் ஜாத்தே, இது வந்து ஒரு ஆணை சொல்கிறனால ஜாத்தேன்னு சொல்கிறோம். ஒரு பெண்ணை சொல்லும்போது சீக் ஜாத்தின்னு மாற்றிடுவோம். तो आपको यह नौकरी मिल जाती. இந்த சென்டென்சஸ்க்கு ஸ்ட்ரக்சர் கிடையாது, ரொம்ப டிஃபிகல்ட். ஃபஸ்ட்டு ஜீரோ கண்டிஷனலில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட் கண்டிஷனலில் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் மட்டும் போட்டு அதுக்கு முன்னாடி அகர் போட்டு நம்ம ஃப்ரேம் பண்ணோம். அது ரெண்டுமே ஈஸி. இது வந்து இமேஜினரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஓகே.
அதே மாதிரி இதுக்கு ப்ராப்பராக இதுதான் ஸ்ட்ரக்சர்னு எதுவும் கிடையாது. நான் அவன் இடத்தில் இருந்திருந்தால் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்க மாட்டேன். ஸோ அந்த இடத்துல நான் இருந்தேன்னா நான் போயிருக்க மாட்டேன். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பற்றி படிக்கிறோம், நான் மட்டும் அந்த இடத்துல இருந்தேன்னா நாங்கள் போயிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு இமேஜினரி தான். நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஒருபோதும் இருக்க மாட்டோம், அந்த மாதிரி ஒரு பேஸ் பண்ணி இது எழுதுறது. अगर मैं उसके जगह होता, अगर मैं उसके जगह होता तो मैं उस फंक्शन में नहीं जाता, तो मैं उस फंक्शन में नहीं जाता. இது ஒரு பெண் சொல்லும்போது அகர் மே உஸ்கே ஜக ஹோத்தி அப்படின்னு மாற்றிடணும். ஹோத்தா வந்து ஹோத்தின்னு மாற்றிடணும். தோ மே உஸ் ஃபங்க்ஷன் மே நிஹி ஜாத்தி. அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா போயிருக்கவே மாட்டேன். இமேஜினரி. அவனிடம் இவ்வளவு பணம் இருந்தால் இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பான். அதாவது அவங்ககிட்ட பணம் இல்லை, பணம் இருந்திருந்தால் தான் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பானே, அந்த மாதிரி சொல்கிறது. அகர் உஸ்கே பாஸ் இத்தனை பைசே ஹோத்தே, அகர் உஸ்கே பாஸ் இத்தனை இவ்வளவு, இத்தனை பைசே ஹோத்தே तो वह इस अस्पताल में इलाज करता, तो वह इस अस्पताल में इलाज करता. ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் இமேஜினரி வந்து பார்த்தோன்னா பெரும்பாலும் ஜாத்தா, கர்த்தா, லேத்தா, தேத்தா இந்த மாதிரி தான் முடிப்போம். ஓகே. என்னிடம் அவன் நம்பர் இருந்தால் நான் அவனை கூப்பிடுவேன். ஸோ இதுவும் வந்து இமேஜினரி தான். என்கிட்ட நம்பர் இல்லை, இருந்தால் கூப்பிட்ருப்பேன். अगर मेरे पास उसका नंबर होता तो मैं उसे बुलाता. இதே வந்துட்டு ஒரு பெண் சொல்லும்போது அகர் மேரே பாஸ் உஸ்கா நம்பர் ஹோத்தா, இந்த இடத்துல நம்பரை தான் மீன் பண்ணுறோம், அதனால் ஹோத்தானே சொல்லிக்கிறோம். தோ மே உசே புலாத்தி. ஒரு பெண் சொல்லும்போது இந்த இடத்துல மட்டும் புலாத்தின்னு மாற்றினோம்னா போதும். நான் நீயாக இருந்தால் நான் அந்த ஆளோட போக மாட்டேன். இதுவும் அதே மாதிரி தான், நான் உங்கள் இடத்துல இருந்தேன்னா அந்த ஆளோட போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான். அகர் மே தும் ஹோத்தா, அகர் மே தும் ஹோத்தா ஒரு ஆண் சொல்லும்போது, இதே ஒரு பெண் சொல்லும்போது அகர் மே தும் ஹோத்தி அப்படின்னு சொல்லுவோம். தோ மே உஸ் ஆத்மி கே சாத் நிஹி ஜாத்தா. ஸோ ஒரு பெண் சொல்லும்போது தோ மே உஸ் ஆத்மி கே சாத் நிஹி ஜாத்தி. எனக்கு டைம் இருந்தால் நான் தினமும் எக்ஸசைஸ் செய்வேன். இதுவும் வந்து இமேஜினரி தான். எங்கே எனக்கு டைம் கிடைக்கிது, டைம் இருந்தால் டெய்லி செய்வேன், அதான் முடியலையே, டைமே கிடைக்கிறது இல்லையே, அந்த மாதிரி சொல்கிறது. அகர் மேரே பாஸ் வக்த் ஹோத்தா, இல்லை சமய் ஹோத்தா, எது வேணாலும் சொல்லலாம். அகர் மேரே பாஸ் வக்த் ஹோத்தா தோ மே ரோஸ் அபியாஸ் கர்த்தா, தோ மே ரோஸ் அபியாஸ் கர்த்தா. ஸோ ஒரு பெண் சொல்லும்போது இந்த இடத்துல மட்டும் கர்த்தின்னு மாற்றினோம்னா போதும். வக்த் வந்து ஹோத்தா தான், அது அப்படியே போட்டுக்கலாம். அகர் மேரே பாஸ் வக்த் ஹோத்தா தோ மே ரோஸ் அபியாஸ் கர்த்தி. எனக்கு அவன் பெயர் தெரிந்தால் நான் உனக்கு சொல்வேன். ஸோ எனக்கு பேர் தெரியாது, இல்லை அதனால தான் சொல்ல மாட்டேங்கிற, பேர் தெரிஞ்சால் சொல்ல மாட்டேனா, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. अगर मैं उसका नाम जानता, अगर मैं उसका नाम जानता तो मैं तुम्हें बताता, मैं तुम्हें बताती எப்படி வேணாலும் சொல்லலாம். எனக்கு இன்னும் அதாவது பெண் சொல்கிற மாதிரி இருந்தால் பத்தாத்தின்னு சொல்லணும். சாரி. எனக்கு இன்னும் அதிக ஃப்ரீ டைம் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். அகர் மேரே பாஸ் ஆர் காலி சமை ஹோத்தா, ஃப்ரீ டைமுக்கு வந்து காலி சமை அப்படின்னு சொல்லுவோம். अगर मेरे पास और काली समय होता तो मैं खुश रहता, சந்தோஷமாக இருப்பேன். रहता இது ஒரு பெண் சொல்லும்போது रहती. ஸோ இந்த இமேஜினரி ஃபார்ம்ஸ் நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த தா ஃபார்ம்ஸில் அதிகமாக முடிப்போம், இல்லை பெண்ணாக இருந்தாங்கன்னா தீ ஃபார்ம்ஸில் அதிகமாக முடிப்போம். ஓகே. எனக்கு பதில் தெரிந்தால் நான் அவர்களுக்கு சொல்வேன். ஸோ எனக்கு பதில் தெரியாது, தெரிஞ்சால் சொல்லிடுவேனே, அந்த மாதிரி சொல்கிறது. अगर मुझे जवाब पता होता, अगर मुझे जवाब पता होता तो मैं उन लोगों को बताता, तो मैं उन लोगों को बताती. நான் அவள் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு பணம் கட்டினால் அவள் வருவாளா. இதுவும் வந்து இமேஜினரி தான், நான் கட்ட போகிறதில்ல, கட்டுனா வருவாளா அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம், இமேஜினரி தான். अगर मैं उसके फ्लाइट टिकट के लिए पैसे जमा करता. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல ஜமானா வந்து ஃப்ரீஸ் அப்படின்னு படித்தோம், இன்னொன்று வந்துட்டு ஃபீஸ் பே பண்ணுறது, இல்லை வந்து பைசே பர்த்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட ஓகே தான். ஓகே, பணம் கட்டுவது.
अगर मैं उसके फ्लाइट टिकट के लिए पैसे जमा करता இல்லைனா पैसे भरता இல்லைனா पैसे देता எப்படி வேணாலும் சொல்லலாம் तो क्या वह आएगी तो क्या वह आएगी அவர்கள் அந்த வேலையை உனக்கு கொடுத்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா அவர்கள் அந்த வேலையை உனக்கு கொடுத்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா இது வந்து என்னன்னா இதுவும் இமேஜினரி தான் உனக்கு கொடுப்பாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது கொடுத்தா ஏற்றுக்குவியான்னு தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறோம் அகர் வே உஸ் நௌக்கரி அகர் வே உஸ் நௌக்கரி கோ போட்டாலும் போடலனாலும் பிரச்சனை கிடையாது अगर वे उस नौकरी तुम्हें देते ओके तुम्हें देते तो क्या तुम स्वीकार करते क्या तुम स्वीकार करते நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்குவியா அப்படின்னு கேட்குறோம் अगर वे उस नौकरी को तुम्हें देते तो क्या तुम स्वीकार करते இதே வந்து ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறோம் அப்படின்னா கர்த்தின்னு இதை மாற்றிடுங்க तो क्या तुम स्वीकार करती ஸோ உனக்கு கொடுத்தா நீ அக்செப்ட் பண்ணிக்குவியா அப்படிங்கிறது தான் நீ லாட்ரியில் ஜெயித்தால் என்ன செய்வாய் நீ லாட்ரியில் ஜெயித்தால் என்ன செய்வாய் அகர் தும் லாட்ரி ஜீத்தே ஸோ அந்த இடத்துல வந்து லாட்ரி அடித்தா என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேட்டோம் அப்போ வந்துட்டு லக்கி அப்படின்ற மாதிரி முடித்தோம் இந்த இடத்துல வந்து என்னென்னா வென்றால் ஜீத்தே ஸோ இந்த இடத்துல வந்து லாட்ரியோட அந்த ஜென்ரலாக பார்க்காம தும் அப்படின்றக்காக மட்டுமே போடுறோம் அகர் தும் ஜீத்தே ஸோ என்ன ஜீத்தே லாட்ரி ஸோ நீ ஜெயிச்சனா அகர் தும் ஜீத்தே ஸோ என்ன ஜெயிச்சா லாட்ரி அதனால் லாட்ரியை போடுறோம் அதனால் லாட்ரியோட ஜென்ரலாக நம்ம இந்த இடத்துல பார்க்கல அகர் தும் லாட்ரி ஜீத்தே தோ தும் கியா கர்த்தே தோ தும் கியா கர்த்தே இது ஒரு பெண்ணை கேட்குறோன்னா தும் கியா கர்த்தி அப்படின்னு மாற்றணும் அகர் தும் லாட்ரி ஜீத்தி தோ தும் கியா கர்த்தி அப்படின்னு மாற்றுவோம் நீ ஒரு யூஎஃப்ஓவை பார்த்தால் என்ன செய்வாய் யூஎஃப்ஓனா அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அந்த பறக்கும் தட்டு அந்த மாதிரி ஸோ திடீர்னு உன் கண்ணு முன்னாடி வந்து ஒரு யூஎஃப்ஓ பறக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கம்ப்ளீட்லி இமேஜினரி அகர் தும் ஏக் யூஎஃப்ஓ கோ தேக்தே ஹோ கமா तो क्या करते देखते हो तो क्या करते இல்லைன்னா வந்துட்டு अगर तुम्हारे आंखों के सामने एक यूएफओ दिखता है तो ஸோ இப்போ வந்துட்டு உன்னோட கண்ணுக்கு முன்னாடி ஒன்று தென்பட்டது ஒரு யூஎஃப்ஓ வந்து தென்படுது அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறோம் அகர் தும் ஏக் யூஎஃப்ஓ கோ தேக்தே ஹோ தோ கியா கர்த்தே என்ன செய்வ ஸோ இந்த இடத்துல நான் வந்து கியா கரோகே அப்படின்னு சொல்லிக்கலாமான்னா தாராளமாக சொல்லிக்கலாம் யாரும் வந்து பர்ஃபெக்டாக இதே ஸ்ட்ரக்சர் இந்த தா தே தி இதை மட்டுமே போட்டு பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது சில பேர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ பேசுகிறாங்க ஓகே அடுத்தது வந்து இப்போ நம்ம தேர்ட் கண்டிஷனல் பார்க்கலாம் இது வந்து பாஸ்டில் நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு நம்ம ரிக்ரெட் பண்ணி பேசுகிறது இப்படி செய்யாமல் இருந்திருந்தேன்னா அப்படி நடந்திருக்கும் இப்படி செஞ்சுருந்தேன்னா இப்படி நடந்திருக்கும் அந்த மாதிரி பாஸ்டில் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து அதை பாசிட்டிவாக நெகட்டிவாகவோ அதை டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லை சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷில் வந்துட்டு நம்ம இதுக்கு வந்து குட் ஹேவ் ஒரு வுட் ஹேவ் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து குட் ஹேவ் படிச்சிருக்கோம் அதாவது சக்தாத்தா சக்தித்தி சக்தேத்தே அதை இங்கே யூஸ் பண்ணுவோம் இல்லை அப்படின்னா வந்து அது வுட் ஹேவ் பேஸ் பண்ணதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அது எப்படின்றது இப்போ பார்க்கலாம் ஓகே ஸோ இதுக்கும் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா அகர் ஏ ஹோத்தா இப்படி நடந்திருந்தா தோ ஓ ஹோ சுக்கா ஹோத்தா இப்படி நடந்திருந்தா அப்படி நடந்து முடிஞ்சிருக்கும் இப்படி நடந்தால் இப்படி நடந்து முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரி சொல்கிறது கர் பார்த்தா ஸோ அது நடந்திருந்ததுன்னா நான் இப்படி செஞ்சு முடிச்சிருப்பேன் அந்த மாதிரி சொல்கிறது இல்லைன்னா இப்படி செய்திருக்கலாம் அது நடந்திருந்தால் இப்படி முடிஞ்சிருக்கலாம் நீ போயிருந்திருக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது ஓகே உழைத்திருந்தால் நீ எக்ஸாமில் பாஸ் ஆகியிருப்பாய் ஸோ இப்போ வந்து நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணல இல்லை நல்ல கிரேட்ஸ் வரல ஏன் வரல நீ உழைச்சிருந்ததுன்னா நீ பாஸ் பண்ணியிருப்பேன் நீ தான் படிக்கவே இல்லையா அப்புறம் எப்படி நீ பாஸ் பண்ணுவ அந்த மாதிரி சொல்கிறது பாஸில் நடந்து முடிஞ்ச விஷயத்துக்காக நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அகர் தும்னே மெஹனத் கீ ஹோத்தி ஸோ மெஹனத் வந்து ஃபெமினைன் ஸோ மெஹனத் கீ ஹோத்தி சில பேர் வந்து தும்னே மெஹனத் கியா ஹோத்தானே சொல்லிடுவாங்க அது ஒன்று பெரிய மிஸ்டேக் கிடையாது அந்த ஜெண்டர் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கெல்லாம் வரும்போது ரொம்ப டீப்பாக பார்க்கணுன்ட்டு இல்லை பட் ஞாபகம் வச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே அகர் தும்னே மெஹனத் கீ ஹோத்தி तो परीक्षा में पास होते இல்லைனா பாஸ் கர் சுக்கே ஹோத்தே எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருப்ப இல்லைனா பாஸ் ஆகிருப்ப அந்த மாதிரி சொல்கிறது
எக்ஸாம்பிள் பாஸ் செய்திருப்பாய் இல்லைன்னா பாஸ் ஆகியிருப்பாய். அந்த 2 ஃபார்மில் எது வேணாலும் சொல்லலாம். அகர் தும்னே மெஹனத் கி ஹோத்தி தோ பரீட்சா மே பாஸ் ஹோத்தே இல்லைன்னா பாஸ் கர் சுகே ஹோத்தே. நான் அவனிடம் கேட்டிருந்தால் அவன் கண்டிப்பாக கொடுத்திருப்பான். அகர் மே உஸ்ஸே மாங்கா ஹோத்தா. ஓகே, இல்லை அப்படின்னா சில பேர் வந்து அகர் மேனே உஸ்ஸே மாங்கா ஹோத்தா. ஸோ இந்த இடத்துல வந்து சில பேர் நே அவாய்ட் பண்ணியும் பேசுவாங்க. ஏன்னா இது வந்து நே ஏன் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது நடக்கலை. ஓகே, இமேஜினரி மாதிரி தான். கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன், நான் தான் கேட்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்ம். அதனால தான் சில பேர் வந்து இந்த நே அவாய்ட் பண்ணிட்டும் பேசுவாங்க. அகர் மே உஸ்ஸே மாங்கா ஹோத்தா கமா தோ ஓ ஜரூர் தியா ஹோத்தா. அவன் கண்டிப்பாக கொடுத்துருப்பான். ஓ ஜரூர் தியா ஹோத்தா இல்லைன்னா ஓ தே சுக்கா ஹோத்தா. ஸோ தே சுக்கா ஹோத்தான்னு சொல்லலாம், இல்லைன்னா தியா ஹோத்தா அப்படியும் சொல்லலாம். இன்று மழை பெய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி மழை பெய்ஞ்சிருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி சொல்கிறது. இன்றைக்கி மழை வரல, வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அகர் ஆஜ் பாரிஷ் ஹுயி ஹோத்தி. அகர் ஆஜ் பாரிஷ் ஹுயி ஹோத்தி கமா தோ அச்சா ஹோத்தா. தோ அச்சா ஹோத்தா நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி சொல்கிறது. பாட்டி இங்கே இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அகர் தாதி யஹா ஹோத்தி தோ வ பஹுத் குஷ் ஹோத்தி. அகர் தாதி யஹா ஹோத்தி தோ வ பஹுத் குஷ் ஹோத்தி. மழை பெய்திருந்தால் இவை அனைத்தும் காய்ந்திருக்காது. ஸோ மழை வரல, அதனால காஞ்சிருச்சு. ஒருவேளை மழை வந்துடுச்சுன்னா இது எதுவுமே காஞ்சிருக்காது அந்த மாதிரி சொல்கிறோம். अगर बारिश हुई होती तो यह सब सूखा नहीं होता. अगर बारिश हुई होती तो यह सब सूखा नहीं होता. அவன் பொய் சொல்லாமல் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது. அவன் பொய் சொல்லாமல் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது. அவன் பொய் சொல்லிட்டான், ஏதோ நடந்துச்சு. அவன் பொய் மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தானா இது நடந்திருக்காது. ஸோ நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி ஏதோ ஒரு விஷயம் ரெக்ரெட் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒன்று இப்படி நடந்திருந்தா அப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி ரிவர்ஸில் யோசிச்சு பேசுகிறோம். அகர் வ ஜூட் நெஹி போலா ஹோத்தா. அகர் வ ஜூட் நெஹி போலா ஹோத்தா தோ ய நெஹி ஹுவா ஹோத்தா. ஸோ இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு. ஸோ நடந்து முடிஞ்சிருச்சு, நடக்காமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அகர் வ ஜூட் நெஹி போலா ஹோத்தா தோ ய நெஹி ஹுவா ஹோத்தா. ஸோ ஆக்சுவலாக இந்த ஜூட் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளாட்டாக சொல்லும்போது ஜூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் ஆக்சுவலாக அது சொல்லும்போது ஜூட் அப்படின்னு கொஞ்சம் இழுத்து சொல்லணும், ஜூட். ஓகே, நீ என்னையும் கூப்பிட்டிருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நீ என்னையும் கூப்பிட்டுருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நீ தான் என்னை கூப்பிடலையே அப்படின்னு நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அகர் தும்னே முஜே பி புலாயா ஹோத்தா. அகர் தும் முஜே பி புலாயா ஹோத்தா எப்படி வேணாலும் சொல்லலாம், நே போடாமையும் பேசலாம். ஓகே, தோ மே பி குஷ் ஹோத்தா. மே பி குஷ் ஹோத்தா இந்த இடத்துல வந்துட்டு மே அப்படிங்கிறவங்க ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்க சொல்லும்போது ஹோத்தி அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நீ என்னை கூப்பிட்டுருந்தேன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னா அகர் தும் முஜே புலாயா ஹோத்தா தோ மே பி குஷ் ஹோத்தி அப்படின்னு சொல்லணும். நானும் சந்தோஷமாக இருந்திருப்பேன்ல, நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நீ சரியான நேரத்திற்கு கடைக்கு போயிருந்தால் நீ அந்த கடைக்காரரை சந்தித்திருக்கலாம். இது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கூட ஃபார்ம், அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். நீ சரியான நேரத்துக்கு போயிருந்தோன்னா அவரை பார்த்துருக்கலாம் இல்லை அந்த மாதிரி சொல்கிறது. நீ அவரை பார்த்துருக்கலாம், நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்ட அந்த மாதிரி சொல்கிறது. அகர் தும் சஹி வக்த் பர் துக்கான் கயே ஹோத்தே. அகர் தும் சஹி வக்த் பர் துக்கான் கயி ஹோத்தி. ஸோ தும் அப்படிங்கிறவங்க ஆணாக இருந்தாங்கன்னா கயே ஹோத்தே, இதே ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா கயி ஹோத்தின்னு மாற்றிக்கணும். தோ தும் உஸ் துக்கான்தார் சே மில் சக்தே தே. நீ அவரை மிஸ் பண்ணிட்ட, நீ வந்துட்டு கரெக்டான டைமுக்கு போயிருந்தோன்னா அவரை சந்திச்சிருக்கலாம் தெரியுமா அந்த மாதிரி சொல்கிறது. தோ தும் உஸ் துக்கான்தார் சே மில் சக்தி தி. ஒரு பெண்ணை சொல்லிட்டு இருக்கோம்னா இங்கே சக்தி தீன்னு மாற்றிக்கணும். எனக்கு நேரம் இருந்திருந்தால் நான் இந்த வேலையையும் முடித்திருப்பேன். ஸோ நேரம் இருந்துருந்துச்சுன்னா முடிச்சிருப்பேன், அதாவது முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரி சொல்கிறது. அகர் மேரே பாஸ் வக்த் ஹுவா ஹோத்தா. அகர் மேரே பாஸ் வக்த் ஹுவா ஹோத்தா தோ மே இஸ் காம் கோ பி கர் சுக்கா ஹோத்தா அப்படியும் சொல்ல, இல்லைன்னா கர் சக்தா தா அப்படின்னும் சொல்லலாம்.
ஐ வுட் ஹவ் ஃபினிஷ்ட் திஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஐ குட் ஹவ் ஃபினிஷ்ட் திஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். இதை முடிச்சிருக்கலாம் தான், இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் அந்த மாதிரி சொல்கிறது, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் நான் இதை முடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. अगर मेरे पास वक्त हुआ होता तो मैं इस काम को भी कर सकता था. I could have finished this also அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அப்படின்னா வந்துட்டு I would have finished this also அப்படின்னு சொல்கிறோம். நீ உண்மையை சொல்லி இருந்தால் நான் அங்கே வாங்கியிருக்க மாட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ஷாப் பற்றி சொல்லிருக்கோம்னா அந்த கடையிலேயே வாங்கினா இப்படி இருக்கும், முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் வாங்கியிருக்க மாட்டேன்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் அதை கொடுத்துருக்கேன். அகர் தும்னே சச் பதா தியா ஹோத்தா, இல்லை அகர் தும் சச் பதா தியா ஹோத்தா. நே போட்டாலும் போடலனாலும் இந்த இடத்துல பிரச்சனை கிடையாது, ஏன்னா இது இமேஜினரி தான். ஓகே, தோ மே வஹா நிஹி கரீதா ஹோத்தா. ஸோ இதே ஒரு பெண் சொல்லும்போது தோ மே வஹா நிஹி கரீதி ஹோத்தி. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நே வராததுக்கு காரணம் என்னென்னா இது எல்லாமே இமேஜினரியில் தான் சொல்கிறோம், அதாவது பாஸ்டில் அவங்க வந்து சொல்லாமல் விட்டுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து தும்னே நெஹி பத்தாயா இஸ்லியே மே வஹா கரீதா, அந்த இடத்துல தும்னே தான் வரணும், ஏன்னா அவங்க சொல்லலை. இதே வந்துட்டு இந்த இடத்துல நீ சொல்லாமல் விட்டுட்டியே அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதனால நே போடாமையும் நம்ம வந்து பேசலாம். அகர் தும் சச் பத்தா தியா ஹோத்தா, நீ உண்மையை சொல்லியிருந்தா தோ மே வஹா நிஹி கரீதா ஹோத்தா. ஓகே, ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறையா ஏதாவது மூவிஸோ இல்லை வந்து ஏதாவது டிவிலையோ நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த அகர் சென்டென்சஸ் மட்டும் ஸ்ட்ரக்சர் இல்லாதனால நம்ம நிறையா எதுலையாவது ரெஃபர் பண்ணணும், ரீட் பண்ணணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து இது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye bye.